யார் தெரியுமா? நீங்க தான். முன்னாள் இருக்கிறது ஆம்பளை தான். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எரிஞ்சு சாம்பலா போறது ஆம்பளை நாங்க தான். ஆமா ஆமா. இந்த பஞ்சு மாத்திரம் செவனேன்னு கிடக்கு கிடந்தாலும் அங்கதான் ஆம்பளை நிக்கிறாங்க பாப்பா. அதாங்க ஆம்பளை என்ன பஞ்சுன்னு சொல்றீங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பஞ்சுன்னு சொல்றீங்க. கிட்ட கூட வர முடியாது நெருப்பு. அதனால பொம்பளை பிள்ளை கிட்ட போக முடியுமா? நீங்க சீக்கிரமா போயிட முடியாது. ரொம்ப தூரத்துல தான் நிக்கணும். கரண்ட் மாதிரி ஒரு பெண்கள். அதனாலதான் எட்டே நின்று பேச வேண்டும். ஆமாங்க, எட்டு நின்று பேசணும், எட்டே நிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஆம்பளை வந்து சிஸ்டரை பத்த வச்சோம்னா அப்படியே புகஞ்சு புகஞ்சு சாம்பலா போறதுதான். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. பெண்கள்லாம் இப்ப பொங்க வச்சிருப்பாங்க. என் தாய் குளம் வச்சிருக்கலாமா? எல்லாம் பொங்கல் 3 கல் வச்சு பொங்க வைக்கிறாங்க. அது வந்து 3 கல் பொங்கல். சிலிண்டர் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். சிலிண்டர் அடுப்பு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஒரு பேச்சுக்கு நீங்க தான் சிலிண்டர் அடுப்பு. ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு இதான் பர்னர். இதான் தலைதான் பர்னர். தலையில உள்ளதா? தலைதான் பர்னர். சரி. ஒரு பேச்சுக்கு. இப்ப நீங்க சிலிண்டர் அடுப்பு மேல பர்னர். என்னைய பாருங்க, இங்க பாருங்க, வந்தா இப்ப பாரு, இது பர்னர். சரி. இப்ப வந்து இந்த சிலிண்டரை வந்து ஆன் பண்றது ஆஃப் பண்றது 2 பட்டன் இருக்கு. அது பட்டன் இங்கயா இருக்கு? இல்லம்மா, சிலிண்டர்ல இருக்கு பாப்பா. சரி. இது ஆன் பண்றது ஆஃப் பண்றது 2 பட்டன் இருக்கு பாப்பா. பட்டன் இருக்கும். இது நீங்க சிலிண்டர் அடுப்பு. இப்ப பட்டன் இல்ல இங்க. சிலிண்டர் இது சிலிண்டர். சரி. இந்த அடுப்புல வந்து அந்த டீப்ப சொருவணும். எந்த டீப்ப? எந்த டீப்பங்க சொருவணும்? சிலிண்டர் டீப்ப சொருவணுமா இல்லையா? அத முன்னால சொருவறதா பின்னால சொருவறதா? சரி. ஏங்க அப்படியே சொருவறதுக்கு டீப் இல்லையே. இப்ப சொருவியாச்சு. சொருவியாச்சு. இப்ப நீங்க அடுப்பு. அடுப்பு. பங்காளி இப்பதான் நம்ம வர்ற எல்லாம் கை தட்டணும். நாங்க ஆம்பளை யார் தெரியுமா? இந்த லைட் இப்படி டப்புன்னு அடிச்சா பிடிக்கிறது பத்தியா? டப்புன்னு அடிச்சா நாங்க பத்த வச்சிருவோம் பாப்பா. அங்கதான் ஆம்பளை நிக்கிறாங்க. எங்க இருக்கு பத்த வைக்கிறது? டப்புன்னு அடிக்கிறாங்கல்ல. ஆமா. அப்புறம் கப்புள் பிடிச்சிக்கும் பாப்பா. ஆம்பளை எப்பயும் ஒரு அடியில பத்த வைக்கிறாள் பாப்பா. நாங்கெல்லாம் சரி சரி பரவாயில்ல. விஷயம் நிறைய விஷயம் பேசலாம் பாப்பா. பெண்களா நீங்க டிவி மாதிரி. டிவி மாதிரி. டிவில வந்து எத்தனை இன்ச் இருக்கு? 25 இருக்கு, 17 இருக்கு. அது வந்து டிவியை பொறுத்து இருக்கு. டிவியை பொறுத்து இருக்கு. ஆமாங்க. இப்போ நீங்க டிவி நாங்கெல்லாம் ஆம்பளை எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு சாணம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆமா. எவ்வளவு பெரிய டிவியா இருந்தாலும் சரி, இருந்தாலும் எங்க ரிமோட்ல ஒரு பட்டன் வந்து சோடி பிடிச்சி போய் பாப்பா உங்களுக்கு. ஏங்க அப்பனா வர்றவங்க போறவங்க எல்லாரும் ரிமோட் எடுத்து அமுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எங்களை புடிச்சு எல்லாம் அனுப்புவாங்க. உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கணும் பாப்பா. ஆமா. அதனால இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த இடத்துல நான் இப்ப நாடகத்துல நடிக்க வந்திருக்கேன். என்னாச்சுங்க? ஒண்ணுமில்லங்க, வயித்து வலிக்குதா? அதாங்க குடிக்கும் போது பார்த்து குடிக்கலங்க. ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுங்க. இது குடிச்ச விஷயம் இல்ல, வேற விஷயம். அதனால நீங்க இந்த இடத்துல வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னா விவரம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு ஆட்டக்கார பொண்ணுங்க. அப்படினா? ஆமாங்க. நீங்க ஆட்டக்கார பொண்ணு. உங்க கூட சேர்ந்து ஆளலாம்னு ஆசைப்படுறேன் பாப்பா. ஆடுவோமா? சரி தலைவா, ஆடுவோமா? அண்ணா ஏய் சந்திரசேகர் வந்துரு இல்ல வேணா சார், நீ உட்கார். அவங்க பொருள் அவங்க தான் புடிச்சு அடிக்கணும், நம்ம பொருள் நம்ம தான் அடிக்கணும். அண்ணா நானும் உங்க கூட ஆடல்ல வந்திருக்கேன். அண்ணானா முகரைய பாரு. என்ன வந்து ஒண்ணேங்கறா? எங்க அண்ணனா பிடிக்காதா? எனக்கு அண்ணன் அவர் அரவ பிடிக்காது பாப்பா. ஐயோ மச்சான் மச்சான் மாமா ஐத்தன் அப்படி கூப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதனால சரி மச்சானே கூப்பிடுறேன். கூப்பிட்டுங்களா? ஹலோ 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 ஹலோ. ஏறாத மலைமேலே ஏறாத மலைமேலே இழந்தே வளர்த்திருக்கு, இழந்தே வளர்த்திருக்கு நாயரி நான் தான் ஏறுவேன். முன்னாடி பின்னாடி பின்னால ஏறவங்க தான் ஏற்பட்ட சிரமமே. முன்னால கூட ஏறிடலாம், பின்னால ஏறதான் சிரமம். பின்பாட்டு பாடுறாரா? நாயரி அத முழுப்பட்டுமா எசவாட்டு படிக்கட்டுமா, எசவாட்டு படிக்கட்டுமா மாங்குளத்துக்கிற வேலை மாங்கோட்டுக்கிற வேலை மயிருளத்து சின்னவளே, மயிருளத்து சின்னவளே, மயிருளத்தி சின்னவளே, மயிருளத்தி சின்னவளே, இந்த ஊரிலே நான் பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. தூர கொடிக்கால
கொஸ்டின் புடிச்சு விடுப்பா. புடிச்சு கொடு. அண்ணே நீ வாயில புகையா விடுறீ, என்ன காரணம்? அச்சுவல பேச்சுக்காரி அடிமுதட்டு மச்சக்காரி, அச்சுவல பேச்சுக்காரி பேச்சுக்காரி அடிமுதட்டு மச்சக்காரி, பேச்சுக்காரி அடிமுதட்டு மச்சக்காரி. சில்லறையா தொங்குது அண்ணே. இப்ப சேர்ந்து சேர்ந்து ஆடணும். ஆமா, தனியா 4 ஓடு நறுக்குன்னு போடணும். போட்டு தள்ளு. போடலாமா? மொட்டை குண்டி. மொட்டை குட்டி அதுக்குள்ள மாட போடு. என்ன மொட்டை குட்டிக்கிற? ஆமா, மொட்டை குண்டில மானம் கெட்டு போயிருவோம். ஆமா, அது மாதிரிலாம் சொல்ல கூடாது. மொச்சை கொட்டை. நான் 2ஆம் கிளாஸ் பாஸ். சொல்லி கொடுங்கனே. மோ மோ இச் இட் ச ச கோ கோ இட் இட் டை டை. மொச்ச குண்டி சே எனக்கு மொச்ச கொட்டை. பச்சை மொச்சை. பச்சை மொச்சலப்பா, மொச்ச கொட்டைன்னு சொல்லுப்பா. மொச்சை கொட்டை பல்லழகி, முத்து முத்து சொல்லழகி, ஆமா நான் கூட என்னமோ நினைச்ச கை இருக்குது, நீ பொழைச்சுக்கலாம். நீ கையில் அடிச்சா போய் குஷியில நீ உடைக்கிற. நீங்களே கூட பெட்டிக்காரரு, திறமையான வகை. உண்மையா சொல்ல போனா கட்டோம நாடகத்துல இருந்து, பாசுவ நாடகத்துல இருந்து, காத்தவ நாடகத்துல இருந்து, வள்ளி திருமணம், சித்திரவழி எல்லா நாடகத்தையும் வாசிக்கிறீங்க. ஏன் கூட பின்பாட்டு பாடுங்க. மொச்சை கொட்டை பல்லழகி, மொச்சை கொட்டை பல்லழகி, முத்து முத்து சொல்லழகி, முத்து முத்து சொல்லழகி. சிவகில பேரழகி, இவ செஞ்சு வச்ச பேரழகி, கட்டு மல்லி கட்டி வச்சா மல்லி கட்டி வச்சா அப்புறம் மச்சான் எங்க மச்சான் தூக்கிட்டாரு. மாமா அதே மாதிரி தான் தூக்கணுமா?